ஹாய்! நான் மைக்கேல் வினோத். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்குள்ள என்ன ப்ராப்ளம்னா, என்னால உடனே யார்ட்டயும் பேச முடியாது. எனக்குள்ள எப்பவுமே ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். நான் பேசுனா தப்பாயிருமோ? இப்ப 10 பேர் இருக்காங்கன்னா, என்னோட ஆஃபீஸ் மீட்டிங்ல இருக்கட்டுமே, எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா கூட என்னால பேச வராது. எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. ஃபினான்ஷியலா பார்த்தா கூட எனக்கு லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. என்னோட கேரியர் நான் ஜாப் சேஞ்ச் பண்ணலாம்னு நெனச்சேன். ஆனா என்ன ஆச்சுன்னா, அப்பவும் எனக்கு ஒரு பயம். என்னன்னா, நமக்கு அந்த ஸ்கில்ஸ் இருக்கா? நம்மளால இன்டர்வியூ பாஸ் பண்ண முடியுமா? இதே மாரி லாட் ஆஃப் கன்ஃப்யூஷன், ஸ்ட்ரகிள்ஸ்ல நான் இருந்தேன். நான் நெறைய வெபினார் கூட அட்டெண்ட் பண்ணேன். ஆனா என்னால அதுலருந்து வெளிய வர முடியல. தற்செயலா ஒரு நாள் நான் Instagramல சாரோட ரீல் பார்த்தேன். தட் இஸ் சயன்ஸ் ஆஃப் கர்மா. சரி நம்ம இதில ட்ரை பண்ணி பார்ப்போம். அட்லீஸ்ட் நமக்கு இதுலயாவது ஏதாவது ஒரு நாலேட்ஜ் கிடைக்குதா? நம்மளால பேர் வெளி கொண்டு வர முடியுமா? அப்படின்னு நெனச்சேன். ரியலி இட்ஸ் அமேசிங். சாரோட அந்த ஸ்பீச், அவர் குடுத்த அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு பேசுறேன்னா, அது சார் தான் முக்கியமான காரணம். என்னோட ஃபியர சார் ஒவ்வொரு டெக்னிக் மூலமா என்ட்டருந்து வெளிய கொண்டு வந்தாங்க. நான் இன்னைக்கு தைரியமா என்னோட டீம்ல என்னோட கன்டென்ட்ட நான் கரெக்ட்டா பேசுறேன்னா, அதுக்கு சார் தான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ சாருக்கு நான் எப்பவுமே ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல்லா இருப்பேன். சாரோட NLP டெக்னிக் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒவ்வொரு நாளும் என்ன புதுசா மாத்திக்கிட்டே இருந்துச்சு. சார் கிட்டத்தட்ட மோர் தென் 50 டெக்னிக்ஸ் எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அத நான் என்னோட ஒவ்வொரு சிட்யூவேஷன்லயும் நான் அத அப்ளை பண்ணேன். அதுலேருந்து நான் ஈஸியா வெளிய வந்தேன். எனக்கு ஓவர் திங்க் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஸோ ஓவர் திங்கிங்லேருந்து அது எப்படி வெளிய வரலாம்? எப்படி பிரசன்ட்ல வாழலாம்? எல்லாமே சார் தான் எனக்கு கத்துக் குடுத்தாங்க. ஸோ சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். சார் சார் இல்லன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல இல்ல. ஸோ எனக்கு இப்போ ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கு. ஸோ எனக்கு என்ன நாலேட்ஜ் இருக்கோ, அந்த நாலேட்ஜ வச்சு நான் பிறகு நெறைய பேருக்கு சொல்லிக் குடுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு சார் தான் ஒரு ஒரு சிறந்த வழிகாட்டி எனக்கு.